வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தியும் நேர்களுக்கு முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, கடந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சிகள் பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம். ஸோ தனுசு லக்னம்னு சொன்னால் ஆல்ரெடி எல்லாம் 7:30 எல்லாம் முடிஞ்சு ஒரு பக்கம் இப்போதான் ஓரளவுக்கு லைட்டாக கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கு. இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது பலன் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ராகு பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வராங்க, கேது 9ஆம் இடத்துல வராங்க. கெட்டவர் கெட்டு போறாங்க. 3ஆம் இடத்துல தான் ராகுனுடைய பொசிஷன், 7ஆம் இடத்துல ராகுனுடைய பொசிஷன், 11ஆம் இடத்துல ராகுனுடைய பொசிஷன், லக்னத்துல கேதுனுடைய பொசிஷன். 1, 5, 9, 3, 7, 11. இந்த இதுதான் ஒரு ஸ்டார், சரவண பவ சக்கரம். 1, 5, 9, 3, 7, 11 கூட்டினீங்கன்னா ஒரு ஸ்டார் வரும். இது அகம் சார்ந்த நன்மைகளை கொடுக்க போகிறது. இப்போ போன 18 மாசமா பிரச்சனையில் இருந்தவங்க யாரெல்லாம் ராகு திசையோ கேது திசையோ நடந்தவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா அர்த்தாஷ்டம ராகுன்னு எடுத்துக்கணும். 4ஆம் இடத்து ராகு. அப்போ 4ஆம் இடத்து ராகு அப்படின்னாலே அங்கே என்ன அப்படின்னா அதிகமான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, அதிகமாக ஒரு சுமையை தேடிக்கிறாங்க. நான் பிறரை நம்பி நான் இந்த அளவுக்கு பண்ணி நான் மோசம் போயிட்டேன், இப்போ நான் எல்லா சுமையும் சுமந்துக்கிட்டு இருக்கேன், இந்த சுமையை நான் எப்போ ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டவர்கள் தான் ஏராளம் கடந்த காலத்தில். அதையெல்லாம் இப்போ இறக்கி வைக்கிற நேரம் வந்தாச்சு. இப்போ 4லிருந்து 3க்கு வர்றது அவருடைய சொந்த இடத்துக்கு வர்ற மாதிரி. இப்போ இவ்வளவு நாள் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ நம்ம கஷ்டத்துலேருந்து விடுதலை காட்டுறார். அதே மாதிரி ஒருத்தருக்கு 3ஆம் இடம் என்பது மனசு, 3ஆம் இடம் என்பது அறிவு, 3ஆம் இடம் என்பது மாற்றம், அதாவது சேஞ்ச். ஒன்று ஃபீல்டு சேஞ்சு, இல்லைன்னா அவருடைய வீடு மாற்றம், இந்த மாதிரி தொழில் மாற்றம், இடமாற்றம், எல்லாமே மாற்றத்துக்கு இந்த 2 பேரும் வழிவகுப்பாங்க ராகு கேது. யாருக்கெல்லாம் ராகு கேது திசாபுத்தி நடக்குதோ நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். இந்த தனுசுக்கு இவங்களுக்கு அகம் சார்ந்த வாழ்க்கைக்கு நல்ல கிரகங்களே இந்த 2 பேர் தான். இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், அது அகம் சார்ந்தது. அதே மாதிரி உறவுகள், எனக்கு யாருமே இல்லை, எங்கள் ஃபேமிலியில் யாரும் என்னை ரொம்ப மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, இப்படியெல்லாம் பேசுனவங்க புலம்பல்னு அர்த்தம். கேதுனாலே புலம்பல். அதே மாதிரி இப்போ சனி பார்த்தீங்கன்னா 4லுடைய நட்சத்திரத்திலே இருக்காரு. 4ஆம் இடம் என்பது என்னன்னா சொந்த பந்தம், உத்திரட்டாதியார், உறவுகள். அப்போ அந்த உறவுகள் ஸ்தானத்தை கடந்து தான் இந்த ராகு ப்ரெஷரை கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. இவர் சனி ராகு நட்சத்திரத்தில் இருந்து இது போயிருக்காரு. இந்த 2 பேரும் அவங்க இடத்துக்கு போயிருக்காங்க. இதனால் என்ன புரியுது அப்படின்னா, இந்தந்த ஸ்தானங்கள் குரு வேற லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு நட்சத்திரத்துக்கே லக்னத்தையே பார்க்குறாரு, லக்னாதிபதியாக இருக்காரு. இந்த காலகட்டம் பழைய பிரச்சனைகள், சொந்த பந்த பிரச்சனைகள், மன அழுத்தத்துக்கு ஆளானவங்க, பிறரை நம்பி ஏமாந்தவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே விடுதலை கிடைக்கக்கூடியது. எத்தனை நாளாவோ அவங்க கனவு கண்டுட்டு இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இப்போ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். தனுசுக்கு மட்டும் இது ஒரு ஸ்பெஷல். காரணம் என்னன்னா லக்னாதிபதி மாதிரி கேது. அதே மாதிரி 3ஆம் இடம் அறிவு, 7ஆம் இடம் லைஃப் பார்ட்னர் மற்றும் 9ஆம் இடம் தெய்வ அனுகிரகம். இது எல்லாமே இந்த சக்கரத்தில் அமைஞ்சிருது. 1, 5, 9, 3, 7, 11 அமைஞ்சிருது. அதனால அகம் சார்ந்த நன்மைகளை அதிகமாக பெறக்கூடியவர்கள் யாரெல்லாம் ராகு கேது திசை நடக்கிற தனுசு லக்னக்காரர்களுக்கு நிச்சயமா நடக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன மாதிரி பலன்கள் தராங்க? 9 அப்படின்னா படிப்பு நிறைய இருக்கு. அதாவது மேல் படிப்பு, பிஹெச்டி வரைக்கும் பண்ணுறவங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸில் டெவலப்பாக இருப்பாங்க. அதாவது ஆன்மீகத்தில் தத்துவம் பேசுறது, தத்துவ விசாரம், பிலாசபி படிக்கிறது, இது சார்ந்து ப்ரொஃபஸராக இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் இயங்கும். அப்போ இந்த 9ஆம் இடம் வெளிநாட்டு தொடர்பு, வெளி உறவு தொடர்பு, அந்நிய நபர்கள் தொடர்பு மற்றும் ஃபிலாசபியில் டெவலப் ஆகிறது, ஆன்மீகம் சார்ந்து ஈடுபடுறது, ஒரு ட்ரஸ்ட்டு அமைச்சு செயல்படுறது. அதே போல் நமக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் நடத்துறது 9ஆம் இடம். பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட், இப்போ ட்ராவல்ஸ் கூப்பிட்டு போகிறாங்கல்ல, காசி கூப்பிட்டு போகிறது, சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறது, இந்த ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் 9ஆம் இடம்.
ஸோ அப்படிப்பட்ட வகையில் தெய்வ அனுக்கிரகமும் 9ஆம் இடம். இப்போ பூர்வீகம், தந்தை வர்க்கம், குலதெய்வம் இது சார்ந்த வகையில் 9ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த ஃபேமிலி தெய்வத்து மேலே ஒரு பற்றுதல் உண்டாயிட்டே இருக்கும். அதாவது பாண்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேது வந்து விட்ட குறை தொட்ட குறை பூர்வ ஜென்மத்தில் அதனுடைய. ஏன்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் 1ஆம் இடம் தான் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி. அதனால் 1ங்கிறது இவர், 5ங்கிறது இவருடைய தாத்தா, 9ங்கிறது இவருடைய அப்பா. இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டிக்கு ஆதாரமான கிரகம் கேது. அந்த கேது 9ல் இருக்கும்போது தெய்வ அனுக்கிரகம் நல்லா வேலை செய்யும். அதே போல் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும். யாரெல்லாம் உபாசனையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு புது பாதை கிடைக்கும். எனக்கு தகுந்த குரு கிடைக்கலைங்க, நான் ஆன்மீகத்தில் சாதிக்கணுங்கன்னு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ கரெக்டான குரு கிடைச்சிருவார். ஒரு குலதெய்வ அனுகிரகம் நல்லா கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு குலதெய்வ பிரச்சனைகள், சாபங்கள், குலதெய்வ தடைகள், குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தால் எனக்கு நல்லதே நடக்கலைங்க, நான் எவ்வளோ தூரம் நான் இன்வால்வ் ஆகி செய்கிறேனோ அவ்வளோ தூரம் எனக்கு ப்ராப்ளம் நடக்குங்க, இதெல்லாம் வந்து சாபம்னு சொல்கிறது. குலதெய்வ சாபம் ஏன் வருது அப்படின்னா இவங்க முன்ஜென்மத்தில் ஏற்பட்ட கர்ம வினை தான். இப்போ பண்ணுறதில்ல, இப்போ பக்தியோடு வழிபட்டுட்டு இருப்பாங்க. முன்ஜென்ம கர்மாவில் வந்து இந்த ராகு கேதுனுடைய தொடர்பு இருக்குது. அதனுடைய பாதிப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அது வந்து ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். ஒரு இடத்துல வந்து இதுதான் இதுக்கு நிவர்த்தி, நீ இதை வந்து பெரியவங்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, பெரியவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, அனாயசமாக மரணம் அடைஞ்சிட்டாங்க, துர்மரணம் ஆயிடுச்சு, அல்பாயுசில் நிறைய பேர் போயிட்டாங்க, உங்கள் முன்னோர்களில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, பெண்களை ஒழுங்காக பராமரிக்கலை, பெண்கள் சாபம் விட்டுருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்ல கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு தான் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தோம், நிறைய ஒரு நாலேஜபிளாக இருந்தோம், அவங்களுக்கு வந்து எனக்கு விதி வேலை செய்யலையே, நான் இவ்வளவும் நல்லது தானே நினைக்கிறேன், எனக்கு ஏன் கெட்டது நடக்கின்ற கேள்விக்கெல்லாம் இதுதான் பதில். இப்போ கடந்த காலத்தில் வந்து நிறைய முயற்சிகள் தடையாக இருக்கும். இந்த முயற்சிகள் இந்த டைம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா. ஏன்னா மாற்றத்துக்குரிய கிரகம் வந்துடுது. ராகு கேது வந்துச்சுனால சேஞ்ச் இன் லைஃப், அதாவது ஒரு டர்னிங் பாயிண்ட். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உற்பத்தியில் செஞ்சு செஞ்சு நஷ்டமானவங்க இருப்பாங்க. போட்டுக்கிட்டே இருக்குது, எனக்கு பணமே பெருகலை, ரெண்டாவது கடனும் ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க தொழிலை மாற்றுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அடுத்த தொழிலுக்கு போயிடுவாங்க. இவங்க ஜாதகத்தில் 3ஆம் இடம் 9ஆம் இடம் 6-10 தொடர்பு கொண்டிருந்தால் இவங்க கமிஷன் தொழில் செய்வாங்க. யாருக்கெல்லாம் 3-9-10 தொடர்பு இருந்தால் ஐடி லைனில் வேலை பார்ப்பாங்க. அப்போ கமிஷன் ஐடி வகை அகம் சார்ந்த வேலைகளில் இருக்கவங்களுக்கு இந்த தொடர்பு இருக்கும். யாருக்கெல்லாம் 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் ராகு கேதுவாகவே அமைஞ்சிருக்கோ அவங்க வந்து ப்ரொடக்ஷன் லைனில் வேலை பார்ப்பாங்க. எல்லாருக்குமே மாற்றம் இருக்கும், நல்ல மாற்றமாக இருக்கும். குருனுடைய ஒரு பார்வையும் நல்லா இருக்குது. இந்த யாருக்கெல்லாம் ராகு கேது குரு இந்த 3 திசா புத்தியில் லிங்க் ஆனிச்சுன்னா இந்த டைம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கடந்த காலத்தில் அந்த பூர்வீகத்தில் இருக்கிற சொத்து பிரச்சனைனால கொஞ்சம் மனசஞ்சலோல் ஆகிருப்பாங்க, அப்படி சொத்து பிரச்சனையாகி இந்த கோர்ட் கேஸ் வரைக்கும் போட்டாங்க, அதெல்லாம் பாசிட்டிவ் தெரியும் நடக்குமா? யாருக்கெல்லாம் 9ஆம் பாவம் என்பது 6-12 தொடர்பு இருந்தால் பங்காளி சண்டை. 6ங்கிறது எதிரி, 12ங்கிறது விரயம், கோர்ட்டுக்கே காசு கொடுத்து பத்தாது. இது 6-12 வழக்கு 6ஆம் இடம் தான். அப்போ இந்த 9ஆம் பாவம் 6-12 தொடர்பில் இருக்கிறவங்க அதுக்குண்டான விடுதலையை இப்போ பார்ப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூர்வீகம் சார்ந்து ஏன் டெவலப் ஆகலை அப்படிங்கிறதுக்கு தான் நான் முதல்ல சொன்ன காரணங்கள். இப்போ வந்து 8-12 9-8 தொடர்பு கொண்டால் என்ன ஆகும்? தெய்வ பலம் இல்லைன்னு அர்த்தம். 9ஆம் பாவங்கிறது தான் குல தெய்வம். 8ஆம் பாவம் என்பது 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு, லக்னத்துக்கு 12ஆம் வீடுங்கிறது 9ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு, லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்பது 9ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. அப்போ இந்த 4-8-12 அப்படிங்கிறதுல தான் இந்த தொடர்பு 9ஆம் வீட்டுக்கு யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் தெய்வ அனுக்கிரக தடை, இந்த மாதிரி முன்னோர்கள் சாபம் மற்றும் எவ்வளவு திறமை இருந்தும் நாம் வந்து முன்னுக்கு வரலையன்ற அந்த ஏக்கம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தெய்வ பலம் இல்லாதது காரணம். இப்போ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இவங்களுக்கு யாராவது ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க, இந்த காரியத்தை இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணால் இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதனால் நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சி
அதன் வழியை இவங்க பயணித்து அவங்க வந்து வெற்றியும் பெறுவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குறது, புதுசாக தொழில் தொடங்குறது, அதே மாதிரி தொழில் இருக்கிறவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இந்த காலத்தில் பண்ணலாமா? அதுதான் நம்ம வந்து மாற்றம் அப்படிங்கும்போது எப்பவுமே 9ஆம் இடத்துல கேது இருக்கார் இல்லையா, கேதுனுடைய திசாபுத்தி வர்றவங்க வந்து ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடாது. ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஏன்னா 10ஆம் இடம் 4ஆம் இடம் இருந்தால் தான் ட்ரேடிங் பண்ணணும். இப்போ 4ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடமா போயிடுச்சு 3ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடமா போயிடுச்சு 9ஆம் இடம். அதனால் இவங்க வந்து இது மட்டும் பண்ணலாம், கமிஷன் தொழில் பண்ணலாம், ஏஜென்சி பண்ணலாம், வந்து கலைத்துறையில் இருக்கலாம், மீடியாவில் இருக்கலாம். அதாவது மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க். இப்போ ஐடியில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஐடியே நிறைய பேர் சொந்தமாக ஆரம்பிக்கிறாங்கல்ல ப்ராஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் புதுசாக ஆப்பெல்லாம் டெவலப் பண்ணி அதை ஒரு தொழிலாக பண்ணுறாங்க. கேட்டால் அவங்க ஐடி வேலை பார்த்து வந்து அவங்களா ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனி பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அகம் சார்ந்த தொழில் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். 3, 9, 6, 10 தொடர்பு கொள்ளுது. யாருக்கெல்லாம் 3ங்கிற அறிவும் 9ங்கிற கம்யூனிகேஷனும் 6, 10 தொடர்பு கொள்ளுதோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி மாறுவாங்க. அந்த மாதிரி மாற்ற தொழில் சிறப்பாக நடக்கும். ஆனால் உற்பத்திக்கு ஆகாது. சூப்பருங்க. அதே மாதிரி திருமண தடை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகுமா? நிச்சயமா ஆகும். ஏன்னா இப்போ 4, 10 இருந்தப்ப ராகு கேது திசை நடந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கு. அகம் சார்ந்தது நன்மை இல்லை. குழந்தை இல்லாத பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கும். 5க்கு 12 தான் 4. அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகி இந்த நம்ம தெய்வ பலம் நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே மிகப்பெரிய விஷயம். 9ஆம் இடத்துல அந்த கேது வர்றது நமக்கு சாதாரணமாக தெரியும். ஏன்னா இந்த காலம் வந்து எதெல்லாம் காசு, ஒரு வேல்யூ, ஒரு பதவி, புகழ் இதை வச்சே மதிப்பிடுற காலமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஒரு செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நோய் இல்லாமல் இருக்கணும், நல்ல குடும்ப உறுப்பினர்களை பெற்றிருக்கணும், நல்ல இறை வழிபாடுகளை தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களா இருந்தாலே அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும். பூர்வீகம் சார்ந்து ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கு, சொத்து பத்து வரல அப்படின்னாலும் வந்துடும். பூர்வீகத்தை இவங்க வந்து நிலைநிறுத்துவாங்க, பூர்வீக புகழை வந்து காப்பாற்றுவாங்க. அதுக்குண்டான ஐடியா நிறையா வந்துடும். ஆனால் பொதுவாகவே இந்த தனுசு லக்னம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தர்மத்தை காப்பாற்றுறது, ஆன்மீக சிந்தனையில் கொஞ்சம் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கு இல்லைங்களா, குரு வீடாக இருக்கிறதுனால. குரு வீடு மட்டுமல்ல, 9ஆம் இடம் என்பது வந்து இப்போ வந்து ஒரு கோயிலில் யார் முக்கியமாக தேவை அப்படின்னா, கோயிலும் தேவை, கோயிலுக்கு பூஜை பண்ணுற பூஜாரியும் தேவை, அல்லது ஒரு மதத்துக்கு மத குரு தேவை. அப்போ புரோகிதர், வழிகாட்டுதல், வேதம், எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை வழிநடத்தக்கூடிய தலைவராகத்தான் அந்த 9ஆம் இடம் இருக்கும். அதே 9ஆம் இடம் நீதிபதியாகவும் வேலை செய்யும். அதே 9ஆம் இடம் நமக்கு வந்து வெளியுறவுத்துறையாகவும் வெளிநாட்டு தொடர்பாகவும் நல்லா வேலை செய்யும். 9 பொறுத்த வரைக்கும் அந்த காலச்சக்கரத்துக்கு நிலையற்ற ராசி. தனுசு என்பது நிலையற்ற ராசி. அதனால தான் மனித குலத்தில் இத்தனை மதங்கள் தோன்றியது. நிலையில்லாத ராசி தான் 9ஆம் இடம் வரும்போது, 9ஆம் இடம் என்பது மதம் என்பது நம்பிக்கை சார்ந்தது. அப்போ பல்வேறு நம்பிக்கைகள் வந்து ஸ்டேபிளாக இல்லை. அதனால தான் 9ஆம் இடம் உபயராசியாகவே இருக்குது. ஆனால் தெய்வ அனுகிரகம், நம்பிக்கை வைத்தால் அது நிச்சயம் நம்மளை வந்து வழிநடத்தும். இந்த வருஷம் 2025 இந்த ராகு கேது பயிற்சினால பொருளாதாரம் எப்படி இருக்குங்க? ராகு கேதுக்கும் பொருளாதாரத்துக்கும் வந்து 2, 6, 10 தொடர்பு இருந்தால் அபரிமிதமாக சம்பாதிப்பாங்க. 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த பாவ தொடர்புகள் இருந்தால் பிரம்மாண்டமாக சம்பாதிப்பாங்க. அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். அதில் வந்து டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். இவங்களுக்கு 2ஆம் இடத்துல மகர ராசியாக வருது, 6ஆம் இடத்துல ரிஷப ராசியாக வருது, 10ஆம் இடம் கன்னி ராசியாக வருது. இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் யாருன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த கிரக தொடர்புகளில் இந்த ராகு கேது இருக்கிறவங்களுக்கு கேரண்டி சொல்லலாம். அதாவது தொழில் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். இப்போ 4, 8, 12 அப்படிங்கிறதுல சனி வர்றாரு, புதன் வர்றாரு தனுசு லக்னத்துக்கு. நம்ம பிறந்த ஜாதகத்தில் யாரெல்லாம் சனி புதன் தொடர்பில் ராகு கேது அமர்ந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்காது. நான் வந்து 20 வருஷமாக கஷ்டப்படுறேன்,
நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேன், பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 2ஆம் இடமோ, பணம் என்கின்ற 2ஆம் இடமோ, வேலை என்கின்ற 6ஆம் இடமோ, தொழில் என்கின்ற 10ஆம் இடமோ, இந்த 8-12 தொடர்பில் இருக்கிறதுனால தான் இவங்களால் முன்னேற முடிகிறதில்ல. எப்பெல்லாம் இவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 2, 6, 10 தொடர்புடைய கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் இல்லையா, அப்போ நிச்சயமா இவங்களுக்கு நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, அற்புதமாக சொன்னீங்க. அடுத்தடுத்து காரணம் சந்திக்கலாம் ஐயா. நேர்களே தேடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காரணம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.